பார்த்து பவ்யமா நடிக்கணும். அசத்திடுறேன் பாரு. வா. குப்புசாமி செட்டியார் மருமக மாதிரி தெரியுது. வாங்கம்மா வாங்கம்மா. அன்னைக்கு அந்த செட்டியாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோன்னு தவிச்சு போயிட்டம்மா. ஆமா, இப்ப மாமனார் உங்ககிட்ட பிரியமா இருக்கான்ல? ஐயோ, அதே கேக்குறீங்க? என் மாமனார் நான் சாப்பிடலன்னா சாப்பிட மாட்டாரு, நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு. என் கால் வலிச்சா அவர் கண்ணுல தண்ணி வரும். அவ்வளவு பாசமாயிட்டானா? ஆமா, இங்க எதுக்குமா வந்தீங்க? மூத்த மருமகள் எல்லாம் நகை நட்டோட வந்திருக்காங்க. நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கோன்னு என் மாமனார் சொன்னாரு. அவ்வளவுதானே? இந்தியாவிலேயே யாரும் இவ்வளவு நகை போட்டது இல்லைன்னு சொல்ற மாதிரி போட்டு அசத்தி படுறேன். நம்பிங்களா? டிசைன்ஸ் காட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. செயின் சிறுசா இருந்த போதும். பேசப்படாது. கம்மல் கூட சின்னதா. பேசப்படாது. மூக்குத்தி சின்னதா. பேசப்படாது. ஆயிட்டது ஒண்ணு எடுத்துக்க, மீதிய பார்சல் பண்ணிக்க. நான் யாரு? தானா கூனா குப்புசாமி செட்டியார் 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். மண்ணாங்கட்டி, இவன் கேன பயலையே தான். கடையே உன்னோடதுமா, எல்லா அழகையும் எடுத்துட்டு போ. சார், நல்லா இருக்கா? என்னம்மா இவ்வளவுதான் போட்டிருக்க? மீதியில பார்சல் பண்ணிட்டேன். பார்சல் கொண்டாங்கப்பா. என்னப்பா நீ எல்லாம் போட்டுக்கிட்டியா? ஒட்டாத வரைக்கும் போட்டுக்கிட்டியா? பாருங்க, 10 வரல மோதிரமா? 20 வரல இல்லன்னு வருத்தப்பட்டிருப்பியா? கால்ல 10 வரல இருக்குங்க. பார்சல கொண்டாங்கப்பா. வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. ஹலோ, நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி செட்டியார் பேசுறேன். யோ குப்புசாமி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன திருட்டு ஏதாவது சீப்பா வாங்கிட்டுறா? ஆனா அது இல்லையா, உன் மருமக மேல பாசத்தை கொட்டையாம. எந்த மருமக மேல? உன் கடைசி பையன் கல்யாணம் பண்ணா இல்லையா, அந்த மருமக. யோ, அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலையா? அடிச்சு துரத்தி விட்டுறல. என்னையா சொல்ற? நீ சொன்னதா சொல்லி என் கடைக்கு வந்து 16 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு போயிட்டாளா? எது எது 16 லட்சம் ரூபாய்க்கா? ஆமாய்யா, பணத்தை கொடுத்து அனுப்பியா? 10 காசு கூட தர மாட்டேன். ஏயா, என்ன கேன பையன் நினைச்சியா? நீ என்ன கேன பையன் நினைச்சியா? இல்ல தெரியாம தான் கேக்குற. நான் என்ன கேன பையலா? ஐயா, நீ கேன பையதாயா? என் பேர சொல்லி எந்த நாய் வந்து கடல் கொடுத்துருவியா? யோ குப்புசாமி, மகாலட்சுமியை போயா நாய்ங்கிற? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கா. இன்னையோட நம்ம 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. உன்னை ஓட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தி 16 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கி அதுக்கு வட்டியா உன் மானத்தையும் வாங்கல. வாங்குறேன். என்னப்பா? பாடிடா. நம்ம குடும்ப கௌரவம் கப்பல் ஏறிடுச்சு. 8 கால நியூஸ் போட்டிருக்க. அந்த பொண்ணு 16 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினுச்சுல்ல, அதுக்கு உண்டான பணத்தை இந்த கைட்டு பை கொடுக்கல. அந்த நகை செட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை தூக்கி உள்ளார வச்சுட்டான். இது தெரியுமா? குப்புசாமி செட்டியார் மருமகள் கைதுன்னு கோட்டை எழுத்துல மட்டுமா போட்டிருக்க? விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு தெரியுமா? நம்ம குடும்பத்துல எவனும் கோர்ட் வாசல மிதிச்சதுல தெரிஞ்சுக்க. அட்வொகேட்டுக்கு படிச்சோம்னா கோர்ட் வாசல மிதிக்கிட்டு தான் 6ஆம் கிளாஸோட நிறுத்திட்டேன். அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். எஸ் ராணி, ராணி, ராணி. சொல்லுமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. அழாதம்மா, அழாம சொல்லுமா, அழாதம்மா. ஏமா அழாம சொல்லுமா, ஏமா அழாம சொல்லுமா. அம்மா, நான் சொல்றேன், அதுக்கு நீ தலையசிக்கிறியா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஆரம்பமே அஸ்தலா இருக்கு. இது ஓவர் ஆக்டிங். உன் பேர் என்னமா? ராணி. நீ நகைக்கடையில மோசடி பண்ணியா? சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேப்பீங்களா? ஆண்டவன் தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லாம பண்ணிட்டானே. என்ன உங்க மகளா நினைச்சு பாருங்க. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்படின்னா நீ எந்த மோசடியும் பண்ணலையா? யுவர் ஆனர், நகைக்கடை நந்தகோபால் செட்டியாரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நந்தகோபால் செட்டியார், நந்தகோபால் செட்டியார்,
நந்தகோபால் செட்டியார். நீங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா? ஆமா அந்த பொண்ணு என் கடையில வந்து மோசடி பண்ணாலும் இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படித்தானே? ஆமா ஆமா. வக்கீல் இவனை கேள்வி கேட்கணும், இவனை வக்கீல கேள்வி கேட்கறான். ஏனுங்க கோர்ட் நடைமுறை மாத்திட்டாங்களா? ஐ டோன்ட் நோ. தேங்க்யூ. ஆமா, அவங்க பேரு ரெங்கசாமி. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் பணம் கொடுத்து வாங்குனீங்களா அல்ல திறமையில வாங்குனீங்களா? இந்த காலத்துல பணம் கொடுக்காம என்ன இது? நான் கேள்வி கேட்கணும், நீ கேட்டுக்கிட்டு இருக்க? சரி சார், நீங்க கேளுங்க. அந்த பொண்ணு உன் நகைக்கடையில மோசடி பண்ணாளா? சார், நான் பரம்பரையா தங்க வியாபாரம் பண்றேன். தங்கத்தை பார்த்த உடனே எது அசல் எது போலின்னு கரெக்டா சொல்லிவிடுவேன். தங்கமும் பொண்ணு ஒண்ணுதான் சார். இந்த பொண்ணை பார்த்தா அசல் 24 கேரட் தங்கம் மாதிரியே எனக்கு தெரியுது. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது கல்யாண மண்டபத்தில் பேசுற டயலாக். அதே எங்கேயும் பேசுற பாருங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சாரி அஜமா. அசல் 24 கேரட் தங்கம்னு சொல்றீங்க, பின்ன எதுக்கு இந்த பொண்ணு மேல கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டாந்து இருக்கீங்க? இந்த பெண்ணோட பெருமை இந்த நாட்டுக்கு தெரியணும், குறிப்பா அந்த குப்புசாமி செட்டியாருக்கு தெரியணும். அதான் நீங்க போலாம். சரி சார், என் மாமா தான் நகை வாங்க சொல்லி என்ன மாட்டி விட்டாரு. ஏமா? நான் ஒரு ஏழை பொண்ணு, வரதட்சணை இல்லாம வந்ததுக்காக என்னை எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தினாரு தெரியுமா? சொல்லுமா. யுவரானர், 4 பேருக்கு முன்னால சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ கொடுமை பண்ணியிருக்காரு. ஆமா சார். யுவரானர், குப்புசாமி செட்டியாரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் குப்சாம் செட்டியார். குப்சாம் செட்டியார். குப்புசாமி செட்டியார். நிஜமா நான் கவன கூவன குப்புசாமி செட்டியாரு. இந்த ஊர்லயே கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். பேருவாதி வக்கீல் எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. வேணா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்க கதையை யாரு கேட்டா? இந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, இது பயங்கரமான ஃப்ராடுங்க. சார், இந்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து என்ன படிச்சு தெரியுங்களா? சார், சோப்பு விற்க வந்தாலுங்க. சோப்பு இது பாருங்க, என் கால் வந்து வேலை கேட்டாலுங்க. சார் 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 சார், கால் வந்து கலரா சார். நம்ம வார்த்தை எடுபடாதுன்னு தெரிஞ்சு வச்சேமா. நீங்க கொடுக்கிற தீர்ப்பு கொடுங்க. மிஸ்டர் குப்புசாமி, வரதட்சணை கொடுமைக்காக ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாற்றி கோர்ட் வரை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம். இருந்தும் கருணை மனம் கொண்டு இந்த கோர்ட் உங்களை மன்னிக்கிறது. இனிமேலாவது இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இந்த பெண்ணை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று கண்ணீர் தீர்ப்பளிக்கிறேன். இவளை வெளியே விட்டு வச்சோம், நம்ம ரொம்ப கேவலப்படுத்திடுவான். வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு வழி பண்ணுவோம். மருமகளே, வீட்டுக்கு வாமா. வாமா வீட்டுக்கு. முடியவே முடியாது, நான் வர மாட்டேன். ஐயோ, உன் கால் விழுந்து கேக்குறமா? நான் வர மாட்டேன். மருமகளே, நான் மருமகளே, வர மாட்டேன். தயவு செய்து நான் வீட்டுக்கு வர வாமா. மாட்டேன். அம்மா அம்மா வர மாட்டேன். உன் கால் விழுந்து கேக்குறமா? கோர்ட்லயே சொல்லிட்டாங்க, இல்ல குழப்பமா இருமா. கோர்ட் உத்தரவு போட்டாங்கல. ஆமாம்மா. சரி, நான் வரேன். மனாங்கட்டி வந்துட்டக்கா. இது யாரு? இவர் என் எஸ்டேட். இவர் இல்லன்னா என் கையும் விடாது காலும் விடாது. இவர் இல்லாம நான் வர மாட்டேன். இவனை நான் பாத்துக்கிறேம்மா. நான் போறேன். அது என்னமா அசிங்கமா மஞ்ச பையே? மஞ்சப்பை இது என் குடும்ப சொத்து. வீட்ல வந்து ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா இந்த மஞ்சப்பை எடுத்து நான் போயிட்டே இருப்பேன். அது பரவாயில்லம்மா. இது என்னமா டப்பா? ஓ, மறந்துட்டேன். மாமனாரே, நகை கடை மட்டும் இல்ல, ஜவுளி கடை, செருப்பு கடை, எல்லா கடைக்கும் போய் வாங்கி இதுல வச்சிருக்கேன். அப்போ நகை கடை கேஸ் வராடி ஜவுளி கடை கேஸ் வந்துருமா? நீ வெளியிலே இருக்க கூடாதுமா. நீங்க போங்கம்மா. ஓகே, போங்கம்மா. follow me. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க. அன்னைக்கு வந்தப்போ திருப்பி எடுத்துட்டு போ சொன்னீங்களே, இப்ப எடுக்க சொல்லுங்க. ஏடி சரசே, மாமா, எல்லாத்தையும் வாயை திறந்து பார்த்துருக்க வேண்டியதானே? எடுத்து ஆரம்பிச்சிட்ட. இதோ 1 நிமிட் மாமா. டிக்கில ட்ரிங்க் பண்ணி இருக்கு, எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வாப்பா. இந்த ஆப்டர் அவசரம் கிட்ட அடி வாங்கியே சாக போறேன்.
மாமா ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க. இதை விட பெரிய தட்டு இல்லையா? இதுக்கு மேல பெரிய தட்டு எங்க வீட்டுல கிடையாது. சுத்துங்க போதும். சும்மா பேருக்கு ரெண்டு சுத்துங்க போதும். அட போதுங்கறல. போங்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. கொஞ்சம் கிட்ட வாங்களே. எதுக்கு? கால்ல ஐயோ என்ன நீங்க எல்லாம் என்னை விட வயசுல பெரியவங்க. உங்க கால்ல விழுந்தா சரி. மாமா உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன். கால்ல விழுகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? டேய் நீங்க என் கால் விழுகிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆக முடியுமாடா? கோச்சுக்காதீங்க மாமனாரே. உங்க கால்ல விழுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க வந்தாரு. அதேதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் ரெண்டு உள்ள போய் வீட்டுல வேலை பாருமா. போங்க மாமா. புது பொண்ணு என்ன போய் வேலையெல்லாம் பண்ண சொல்றீங்க? மந்திரி பதவி ஏத்தன ஃபைல் பாக்குறது இல்லையா? லஞ்சம் பாக்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் மருமகளா பதவி ஏத்திட்டல மடமடன் வேலை பாரு. நீ துணி துவைக்கிறதுல இருந்து ஆரம்பி. சரசே மாமா அந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போடு. கறி துணி கூட விடாத. சரிங்க மாமா. வாடா. நான் இவளுக்கு கொடுக்கிற வேலையில துண்டக்கானா துணியக்கானான்னு இந்த வீட்டை விட்டு ஓடல. என் பேர் காணக்கூட குப்புசாமி செட்டியார்ல. மண்ணாங்கட்டி என்ன பாத்துட்டு இருக்க? சோப்பு போடு போடு. அட இப்படி கும்முனா அழுக்கு போவாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கும்மு. துணி துவைக்கிற லட்சணத்தை பாரு. இங்க பாரு. ஐசா ஐ அத்தே மாமா இங்க வந்து பாருங்களே. பேண்ட் எவ்வளவு நல்லா துவச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ என்னங்க இது? ஒரு கால் தான் இருக்கு. இன்னொரு கால் எங்க? இந்த இருக்கு. இந்த பாருங்க சட்டை நான் எப்படி வெளவெளேன்னு துவச்சிருக்கேன். ஐயோ ஏன் சட்டை கை மட்டும் தான் இருக்கு, பாடிய காணோம். சொல்லவே இல்லையே உனக்கு பாடி போடுற பழக்கம் உண்டா? இதா? ஐயோ சரசு இது உன்னோடது. சிஸ்டர் அது என்னது ஒண்ணா இருக்கிறது ரெண்டா பிரிச்சிட்டீங்க. ஐயோ கொண்டாங்க. கர்ச்சிப்பையில நல்லா துவச்சிருக்கேன் பாருங்க மாமா. ஐயோ நாங்க கர்ச்சிப்பை யூஸ் பண்றது இல்ல. இது வேட்டி மாதிரி இருக்கு. வேட்டியா? நீங்க தானே நொர பொங்க தோச்சு பிளிய சொன்னீங்க. பிழிஞ்ச நார் நார் ஆயிடுச்சா? சுருங்கிடுச்சு. சுருங்கிடுச்சா? சுத்தம் மாமா சுருங்கிடுச்சு மாமா. மாமா 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 எங்க பாருங்க? இது என் வீடுமா. நான் எங்க வேணாலும் போவேன். துணியெல்லாம் துவைச்சாச்சு. அடுத்தது ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மாமா. நாங்க ஐயோ நீங்க ஒரு வேலை செய்ய வேணாம். சும்மா இருந்தா போதும். ஏமாமா கால் அமுத்தி விட்டுமா? டே நான் நடமாடிட்டு இருக்கேன்டா. அதையாவது மிச்சம் பையே. ஓகே அக்கா பசிக்குதுக்கா. பசிக்குது. எங்க சாப்பிடலாம்? அங்க போய் கொட்டிங்க. சரி போங்க. சரி மாமா. தேங்க்ஸ். போட்டாங்க. பாத்திரக்காரனுக்கு கூட போட முடியாத அளவுக்கு பீஸ் பீஸா கழிச்சிட்டாங்களே. மாமனாரே சோறு வேணும். மாமனாரே சோறு வேணும். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச மாமனாரே சோறு வேணும். என்ன இப்படி உட்காந்துருக்க? சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. அப்ப தரையில உட்காரு. அது எப்படி? காணா கூணா குப்புசாமி செட்டியார் மருமக தரையில உட்கார்ந்து சாப்பிட்டா ஊரெல்லாம் சிரிப்பாங்க. இனி சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பேரும் எப்ப வீட்டு வாசப்படி மிதிச்சீங்களோ அப்பவே சிரிச்சிருச்சா? சும்மா தொணன்னு பேசாம சோத்த போட சொல்லியா? துணி துவைச்சு ரொம்ப டயர்டா இருக்குது. பசிக்குது இல்ல? இல்ல நேரம்டா. டே ஆப்பிரிக்கா குரங்க உனக்கு வச்சிருக்கிற ஒரு நாளைக்கு சரிச்சுங்க வா. கொட்டிங்க. டப்பா ஆடுற மாமா. மாமா take this. அப்பா இவ்வளவுதானா சோறு? இவ்வளவுதானாவா? இத எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தானுங்க? டேய் இது மொத்த குடும்பத்துக்கு பண்ணுவதா? குடும்பத்துக்கேவா? என்னப்பா அது? அரை வயிற்றுக்கு பத்துமா அது? அக்கா என்னக்கா அது? ஐயோ இந்த மாதிரி அரைக்குறை சாப்பாடு எல்லாம் போட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னா நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். கோச்சுக்கு போயிடுவோம். மண்ணாக்கட்டி என் மஞ்ச பையடு கோச்சுக்கு போலாம்.
இரு 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 அவனே கோர்ட்டுக்கு போறங்கறியா பெண்ண உனக்கு சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே எஸ் சரசே அங்கிள் ஒரு மூட்டை புழுங்க அரிசி அவுத்து ஒலையில கொட்டு இவள சோத்தை போட்டு இங்கே அமுக்குங்க இல்லைன்னா மஞ்சள் பைய தூக்கிட்டு கோர்ட்ல போய் நம்மளை அவமானப்படுத்திடுவா சாப்பாடு நல்ல போடு சிஸ்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம மாமனார மடக்கிறது உங்களால தான் முடியும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்போம்